ரொம்ப எதிர்பார்ப்புடன் ஆவலுடன் காலை முதலே மாநாட்டு மேடை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதை தாங்கிதான் நேரத்திலே வந்தேன். ஏன்னா வழியில் வரும் வழியில் டிராபிக் இதனால வர முடியாது. வர வழியில் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம், இளைஞர்கள் வெள்ளமும் நான் கடந்து வரவே முடியவில்லை. ஒரு இடத்தில் இறங்கினால் மக்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு எழுச்சியா இருக்கிறார்கள். இளைஞர்களும் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு பின்பு தமிழின போராளி மருத்துவர் ஐயாவும் நமது மருத்துவர் சின்னையாவும் அவர்கள் இந்த பின்தங்கிய சமுதாய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்காக தொடர்ந்து 45 ஆண்டுகள் போராடி வருகிறார்கள். கண்டிப்பாக ஐயாவுடைய அந்த கோரிக்கை இந்த பின்தங்கிய சமுதாய மக்களுடைய கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்ற விதத்தில் தமிழக அரசு, மாநில மத்திய அரசு கண்டிப்பாக இந்த பின்தங்கிய சமுதாய இடஒதுக்கீடு கிடைக்கும். 10.5 என்பது நோக்கமல்ல. இந்த பின்தங்கிய சமுதாயங்களை ஜாதி வாரியாக கணக்கெடுப்படுத்தி அனைத்து ஜாதிகளுக்கும் அந்த வாழ்வில் முன்னேற இடஒதுக்கீடு அரசு வழங்கும் வரைக்கும் தமிழின போல மருத்துவராயும் மருத்துவர் சின்னையாவும் பாடுபடுவார்கள். நாம் அனைவரும் ஐயாவளில் செயல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து இந்த மாநாடு எப்பொழுது ஆரம்பிக்கப்படும் என்பது எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.